ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது யூஸ்வலாக நீங்கள் டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. டீ கடையில் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே இது நம்ம வீட்டில் ட்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் ரொம்ப அரைச்சிருவோம். அதனால அது அந்தளவு மொறுமொறுன்னு வராது. இப்போ எப்படி ஈஸியாக பருப்பு வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கடலைப்பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். அரைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச பருப்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். அது எதுக்கு அப்படி வைக்கிறோன்னா, லாஸ்ட்டாக நம்ம அந்த வடை மாவை ரெடி பண்ணிவிட்டு இந்த பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, அதுக்கப்புறமா சோம்பு, இது எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் அரைச்சிக்கலாம். இது ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. ஓரளவு கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த பருப்பு சேர்த்தாச்சு. அடுத்து வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை உள்ளே சேர்த்துடலாம். புதினா தழை உள்ளே சேர்த்துக்கிறேன். சின்னதாக வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடையை பொரித்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு. இப்போ வடை மாவு ரெடியாக இருக்குது. கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தளவு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி அமுக்கி தட்டிக்கோங்க. நல்லா அமுக்கி தட்டினா தான் வடை மொறுமொறுன்னு வரும். இல்லைன்னா உள்ளே ஃபுல்லாக கொஞ்சம் தடிமனாக மாவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வடையும் தட்டி தட்டி போட்டுக்கோங்க. தீ ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஓரளவு மீடியமாக இருந்தால் தான் நல்லா வேகும். வடையை அடுத்த பக்கமும் திருப்பி வேக வச்சுக்கலாம். ஒரு சில கடைகளில் குழம்பு கடலைப்பருப்புக்கு பதிலாக பட்டாணி பருப்புன்னு போடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம முதலே பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடறோம்ல, அதனால பருப்பு வடை மொறு மொறுன்னு இருக்கும். இப்போது நல்லாவே கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், அந்த வடையிலேருந்து வர பபிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. வடை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இதை டீ அல்லது காஃபியோட வச்சு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் சமையல் சம்பவம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.